அமாவாசை நாள் பிறந்திருந்தாலும் கூட, சந்திரன் வீக்கா இருந்தாலும் கூட, அவர் வந்து சந்திரனுக்கு சம்பந்தப்பட்ட பீஜ மந்திரத்தை எவ்ரிடே நீங்க சாண்ட் பண்ணா 48 டேஸ்க்கு ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா சந்திரன் வந்து எனர்ஜைஸ் ஆயிடும். சந்திரன் எனர்ஜைஸ் ஆயிட்டா உங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவ் தாட்ஸும் வராது, ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ இது ருச்சிக ராசியில பிறந்தவருக்கு வந்து ஒரு பஞ்சம பாவத்துல சேட்டன் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து எஜுகேஷன்ல பிரச்சனைகள் வரும். ஏதாவது ஒரு டென்ஷன் வரும், ஏதாவது ஒரு ஸ்கோர் கம்மியாயில இந்த மாதிரி கான்சென்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், மெமரி பவருக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். நீங்க அது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இதுதான் சேட்டன் வந்து இம்மிடியேட்டா சேஞ்ச் ஆகிற டிரான்சிட் ஆகிற ஒரு பிளானட் கிடையாது. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து சேட்டனுக்கு சம்மந்தப்பட்ட ரெமெடிஸ் பண்ணா போதும். நீங்க ஹனுமான் கோயிலுக்கு போயிட்டா போதும். ஸோ இந்த சேட்டன் வந்து கொஞ்சம் அந்த நெகட்டிவ் மெலிஃபிஷியன்சி கொஞ்சம் கம்மியாயிடும். ரெண்டாவது வந்து ஃபைனான்சியல் சக்சஸ்க்கு இது ரொம்ப நல்லாவே இருக்கு. எப்படின்னா அஷ்டம பாவத்துல இருக்குது ஜூபிட்டர் வந்து அவருக்கு வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடா